ஏன் நடிகர்களுக்கு அரசியல் தெரியாதா? பிரச்சாரத்துக்கு வர்றது சொன்னது சினிமாக்கார நாட்டு ஆளக்கூடாது. சினிமா ஸ்டார் மட்டும் இல்ல, எதிர்கால அரசியல் தலைவரும் கூட. மக்களை, விஜய் அவர்களோட ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் ஆகுதோ என்னமோ தெரியலங்க. ஆனா ரீசெண்ட் டைம்ல என்னென்னமெல்லாம் விஜய் அவர்களை சுத்தி நடக்குதோ அதையெல்லாம் வச்சு ஒரு படம் பண்ணிடுறாங்க. ரீசெண்டாக வெளியான 2 ட்ரெய்லரை பார்க்கும்போது இது அது இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு நினைக்க தோணுது. ஒரு ட்ரெய்லரை பார்க்கும்போது விஜய் அவர்களோட வாழ்க்கை வரலாறே எடுத்து வச்சிருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்னொரு ட்ரெய்லரை பார்க்கும்போது கரூர் சம்பவத்தை மையம் வச்சு இந்த திரைப்படத்தை எடுத்துருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதில் ஒரு படம் TN26, இன்னொரு படம் பார்த்தீங்கன்னா TVK அப்படிங்கிற ஒரு திரைப்படம். இந்த 2 திரைப்படமும் எதை சொல்ல வருது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாமாங்க. ஃபர்ஸ்ட் TN 2026ங்க. 2026 அப்படிங்கிறதா விஜய் அவர்கள்கிட்ட ரீசெண்ட் டைம்ல அதிகமாக கேட்கப்பட்ட கேள்வி. திரைப்படத்தை எடுத்தவர் தம்பி ராமையாவோட சன் உமாபதி, அதாவது அர்ஜுன் அவர்களோட மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லலாம். அட்டி அவர்கள் தான் இந்த திரைப்படத்தில் ஹீரோவா நடிச்சிருக்காரு. இந்த திரைப்படத்தோட ட்ரெய்லர் எல்லாம் பார்க்கும்போது இது எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாத்துக்குமே தோணுச்சு. ஒரு பெரிய சர்ச்சைக்கும் உள்ளாச்சு. படக்குழு தரப்புலேருந்து என்ன சொல்றாங்கன்னு கேட்டிங்கன்னா, இது விஜய் அவர்கள் பற்றின கதை கிடையாது, ஆனால் இது வந்து வேற மாதிரி ஒரு நூலில் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனால் இந்த ட்ரெய்லர் பார்த்தவங்க எல்லாருமே இல்லை நீங்க என்னதான் சொன்னாலும் இதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்குது, பார்க்கும்போது எங்களுக்கே பச்சையா தெரியுதப்பா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை நிறைய குறியீடுகள் எல்லாம் இருக்குது, நீங்க இவங்களை தான் மென்ஷன் பண்ணி சொல்றீங்க அப்படிங்கிறத முதல் கொண்டு டீட்டெயில் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ட்ரெய்லரில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை பற்றின கதையாக தான் இருக்கும் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தெரியுதுங்க. ஒருவேளை ட்ரெய்லர் வைரல் ஆகும், படத்துக்கு ஒரு நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ட்ரெய்லர் மேக் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. இந்த ட்ரெய்லரில் சொல்ல வர விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய நடிகர் தன்னோட ரசிகர் மன்றத்தை கட்சியை மாற்றுறாரு. அந்த கட்சியில் நிறைய பேர் வந்து சேர்ற மாதிரி காட்டுறாங்க, அவங்க ஒரு சில பேர் எதுக்குற மாதிரி காட்டுறாங்க, ஒரு நடிகை கூட இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ரெஃபரன்ஸாக நடிகர் நட்டி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ட்ரெஸ்ஸும் சரி, அவரோட ஹேர் ஸ்டைலும் சரி, ஒரு சில பேர்த்த ஞாபகப்படுத்துது. ஒரு சில பேர்னு சொல்கிறத விட டைரெக்டாகவே விஜய் அவர்கள் பற்றினு சொல்லிடலாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ரீசெண்ட் டைமாக அவர் சுற்றி என்னென்னலாம் நடந்துச்சோ அதை தான் இந்த ட்ரெய்லரில் நம்ம பார்த்த மாதிரி இருக்குது. ட்ரெய்லரை பார்த்து இதுதான் கதை அப்படின்னு முடிவும் பண்ண முடியாது, யாரையும் மிஸ்யூஸும் பண்ண வேண்டாம். படம் வந்து ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆகுது. எல்லாருமே தியேட்டரில் போய் மறக்காம மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஒரு ஆக்டர் டைரக்டராக மாறிக்கிறாரு, நல்ல கதையாக இருந்தால் மறக்காமல் அவருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தது நம்ம பார்க்க போகிற படம் பார்த்தீங்கன்னா தீவினை கண்டி, அதாவது TVK அப்படின்னு ஷார்ட் ஃபார்மில் சொல்கிறாங்க. நேற்று இந்த படத்தோட டீசர் பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் ரிலீஸ் ஆயிருந்துச்சு, நானும் பார்த்தேங்க. எப்படா இந்த படத்தை எடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. இந்த ட்ரெய்லரில் சொல்ல வர விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய நடிகர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாரு. அரசியல் கட்சி ஆரம்பித்து மக்களை சந்திக்க வர்றாரு. அங்கே வந்து ஒரு சில பிரச்சனையை உண்டு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுவும் எந்த ஏரியாவில் அப்படின்னு கேட்டிங்கன்னா அரூருங்க. கரூர் மாதிரியே இருக்குது இல்லை, கரூர் நடந்த மாதிரியே இந்த அரூர் அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா கூட நெரிசலில் நிறைய பேர் உயிரிழக்கிற மாதிரி காட்டுறாங்க. நடிகரோட பிரச்சாரத்தை கெடுக்கிறதுக்கும் அதை சுற்றி என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறத இந்த ட்ரெய்லரில் காட்டின மாதிரியே இருக்குது. இந்த ட்ரெய்லரில் சொன்ன விஷயங்களும் இதுவாகவே தான் இருக்குது. ஆனால் இவங்களும் வைரலுக்காக ட்ரெய்லர் இந்த மாதிரி மேக் பண்ணி உள்ள கதை வேற மாதிரி இருக்குமா அப்படிங்கிறது சத்தியமாக தெரியல. இதில் ஜனநாயகன் திரைப்படத்தோட கச்சேரி சாங்கெல்லாம் இடையில வருதுங்க. இந்த படத்தில் ஓரளவுக்கு டைரெக்டாக இதை தான் சொல்ல வர்றாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான்